ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பைரவா சமையல். இன்றைக்கி வீடியோவில் சிக்கன் 65 எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். அதுக்கு நாங்கள் 1/2 கிலோ சிக்கன் வாங்கி வச்சுருக்கோம். பாருங்கள், அது சுத்தமாக இருக்குது. அதை அங்கேயே வெட்டி வச்சு கொண்டு வந்திருக்கோம். அங்கேயே வெட்டி கொடுத்தாங்களோ அதை கொண்டு வந்திருக்கோம். இப்போ அதை நாங்கள் நல்லா பொடிசாக நறுக்கிக்கலாம். பொடிசாக நல்லா வெட்டி வச்சுக்கலாம். இது பாருங்கள், நல்லா பொடிசாக இப்போ வெட்டியாச்சு. நல்லா பொடிசாக வெட்டியாச்சு. இப்போ அதை நம்ம சுத்தம் பண்ணலாம். மஞ்சத்தூள் போட்டு அதை நம்ம சுத்தம் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், மஞ்சத்தூள் போட்டு அது சுத்தம் பண்ணலாம். இங்கே பாருங்கள், நல்லா மஞ்சத்தூள் போட்டு அதோட அழுக்கெல்லாம் போயிடும். பாருங்கள், அது சுத்தம் பண்ணி ஒரு பவுலில் வச்சாச்சு. இப்போ சிக்கன் பொடி போட்டிருக்கு. உப்பு போட வேண்டாம், ஏன்னா சிக்கன் பொடியிலே உப்பு இருக்கும். இப்போ பாருங்கள், சிக்கன் பொடி போட்டாச்சு. அடுத்தது நம்ம மிளகாய் தூள் அதான் போட போகிறாங்க. இங்கே பாருங்கள், மிளகாய் தூள். இப்போ மிளகாய் தூளை போட்டாச்சு. பாருங்கள், மிளகாய் தூளை போட்ட பிறகு அது கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். அதில் பிடிக்கணும். அந்த கறியில் பிடிக்கிற வரைக்கும் நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்போ அதில் நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு. அடுத்தது கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். பார்க்க தயிர் மாதிரி இருந்துச்சு, தயிர் கிடையாது, கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு இப்போ நாங்கள் பரட்டி எடுத்தாச்சு. பாருங்கள், அடுத்து நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகின பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க கறியை போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், கறி போட்ட பிறகு எப்படி நல்லா சூடாகுது பாருங்க, வெந்து வருது. இங்கே பாருங்கள், போட்டுக்கலாம். கறியெலாம் போட்டு இப்போ நல்லா பூ மாதிரி பொரிஞ்சு வருது. இது இல்லை எந்த கெமிக்கலும் சேர்க்கலாம். அதனால தான் ரொம்ப திக்காக வீட்டிலே நம்ம கெமிக்கல் சேர்க்காம இப்படிலாம் செய்யலாம். கடையில் வாங்கி திங்கிறதுக்கு இப்படி வீட்டில் 1/2 கிலோ சிக்கன் வாங்கி இப்படி சாப்பிட்டு பாருங்கள். அது சாப்பிட சுவை இருக்கே. நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வந்துட்டு பாருங்கள், அந்த கலர் நல்லா மாறிட்டு, கலர் நல்லா திக்காகிட்டு பாருங்கள். கரண்டி வச்சு கொஞ்சம் புரட்டி நம்ம விட்டுக்கணும். பாருங்கள், இதெல்லாம் கரண்டியை வச்சு புரட்டி விடணுங்க. புரட்டி விட்டு இப்போ ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கலாம். நல்லா வெந்த பருவ கிண்ணத்தில் போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் எடுத்துட்டு அதையும் எடுத்து போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதையும் கிண்ணத்தில் போட்டுக்கலாம். கிண்ணத்தில் போட்டாச்சு. கொஞ்சமாக இருக்கா, அதையும் கிண்ணத்தில் போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா முறுமுறுன்னு இருக்குது. சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்குது. பாருங்கள், இருக்கா, அதையும் இதுக்குள்ளே போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், சிக்கன் 65 ரெடி. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இன்னும் கொஞ்சம் கறி இருக்குல்ல எங்கள் வீட்டில், அதையும் போட்டுக்கலாம். அதையும் இப்போ பொரிச்சு எடுத்துக்கணும். அவ்வளோதாங்க, சிக்கன் 65 ரெடி. இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சுவையாக இருக்கும். என் சேனல் பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.